சோசவனிரவச்சம் அங்கரவாது வந்திய கண்ணாரக் கண்டா இரவாமை கோடி உறும் பொருள் ஒழிக்காமல் மகிழ்ந்து கொடுப்பவரை கண்டால் கூட அவரிடம் கையேந்தி இறக்காமல் இருப்பது ஒருவனுக்கு கோடி மடங்கு நன்மையை தரும். இறந்து உயிர் வாழ்த்தல் வேண்டின் பறந்து கிடக உலகியற்றியான். பொருள் பிறரிடம் பிச்சை எடுத்துத்தான் உயிர் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் அப்படிப்பட்ட விதியை உருவாக்கிய இந்த உலகை படைத்தவன் அலைந்து திரிந்து அழியத்தும் இன்மை இடும்பை இறந்து தீர்வம் என்னும் வன்மையின் வன்கணது பொருள் வறுமையால் வந்த துன்பத்தை பிறரிடம் இறந்து கீத்து கொள்ளலாவன் நினைக்கும் கொடுமையை போன்ற மனவலிமை விடுதலும் கெடுற ஒன்றும் இல்லை. இடமெல்லாம் கொள்ளா தகைத்தே இடமில்லா காலத்தும் இரவாதா. பொருள் வறுமையால் வாடும் காலத்திலும் பிறரிடம் கையேந்திரக்காதவரின் உறுதி உலகத்தையே விட பெரிய பெருமையை கொண்டது. நீரேறும் பொருள் ஒன்றும் எல்லாரும் இரவா நீரேறும் புகழுடையா. பொருள் உண்மையான புகழை விரும்புகிறவர்கள் உண்பதற்கு உணவு இல்லாத போதும் பிறரிடம் சென்று யாசிக்க மாட்டார்கள். இரவென்னும் ஏதிலார் சொல்லின் கரவென்னும் காந்தள் கடியொதைத்து ஒரு உதவி செய்யுங்கள் என்று ஒருவர் கேட்டபோது இல்லை என்று ஒழித்து கூறுவது கேட்டவரின் உயிரையே கொல்லும் கொடிய விஷம் போன்றது. தட்டு கரப்பவர்க்கு யாங்கொழிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாட போடும் உயிர் உர். ஒருவன் உதவி என்று கேட்டவுடன் இல்லை என்று சொல்லும் போது கேட்டவரின் உயிர் பொடி வெடியுறது. அப்படி சொன்னவரின் உயிரப்போமை எந்தே ஒளிந்து கொண்டிருக்குமோ? அப்பரேகின் இறப்பாறை இல்லாயின்கண் மணாலம் மரப்பாவை சென்றுவன் கற்று பொருள் வறுமை வந்த போரு பிறரிடம் இருக்க அஞ்சுகிறவர் இல்லை என்றார். இந்த உலகம் உயிரில்லாத மரப்பொம்மைகளின் இயக்கம் போலவே இருக்கும். ஈவார் முன்பின் நிர்வார் கொன்னே இறப்பார் முன் நீவார் மருஜென்று செய்வார் கொல். பொருள்கும் கொடுக்கும் குணமுடையவர்கள் இறப்பவர் முன்னே நின்றால் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் இறப்பவர் அந்த உதவியை ஏற்க மறுத்து விட்டால் கொடுப்பவர் தன் ஈகை பண்பை இங்கே காட்டுவார். இறப்பால் வெகுளாமை வேண்டும் இறப்பிரும்பை காடே அறிவதோரோ. பொருள் குடல் சிலன் வறுமையால் ஒருவன் இறக்கும் போது அடுத்தவர் இல்லை என்று சொன்னால் கோபப்படக்கூடாது. ஏனெனில் யாசிப்பது என்பதே ஒரு இழிவான நிலை என்பதை அவன் உணர வேண்டும். சொல்லாத பொருள் என்று இறப்பாரர் வைக்கும். இறப்பான் வெகுளாமை வேண்டும் நிரப்பிடும் வைத்தார்
தானே அறிவதோராறு. பொருள் வல்லொன் வறுமையால் ஒருவன் இறக்கும் போது அடுத்தவரில்லை என்று சொன்னார். கூடாது, ஏனெனில் யாசிப்பது என்பதே ஒரு இழிவான நிலை என்பதை அவன் உணர வேண்டும். ಸವನಿರವಚ್ಚಂ വനുകരവാത് ഉവന്തിയ കണ്ണാര കണ്ടാലിരവാமை கோடியுறும். பொருள் ஒழிக்காமல் மகிழ்ந்து கொடுப்பவரை கண்டால் கூட அவரிடம் கையேந்தி இறக்காமல் தவிதடு ஒருவனுக்கு கோடி மடங்கு நன்மையை தரும். இறந்து உயிர் வாத்தல் வேணீரின் பருந்து கெடுக உலகியற்றியான். பொருள் பிறரிடம் பிச்சை எடுத்துத்தான் உயிர் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் அப்படிப்பட்ட விதியை உருவாக்கிய இந்த உலகை படைத்தவன் அலைந்து திரிந்து அழியட்டும். வள்ளுவரின் உச்சகட்ட ஆக்ரோஷமான குரல் இது. திண்மை இடும்பை இறந்து தீர்வாம் என்னும் வன்மயனின் வன்கனது பொருள் வறுமையால் வந்த துன்பத்தை பிறரிடமிருந்து கேட்டு தீர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கும் கொடுமை போன்ற மனவலிமை விரிவாதம் வேறொன்றதை. செய்கிறவெல்லாம் கொள்ளா தகைத்தே இடமில்லா காலத்தும் இரவாத்தா. பொருள் வறுமையால் வாடும் காலத்திலும் பிறரிடம் கையேந்தி இறக்காதவரின் உருகி விடகத்தையே விட பெரிய பெருமையைக் கொண்டது. மிளிரும் பொருளொன்றும் எல்லாரும் இரவார் மிளிரும் புகழுடையார். உண்மையான புகழை விரும்புகிறவர்கள் உண்பதற்கு உணவு இல்லாத போதும் பிறரிடம் சென்று யாசிக்க மாட்டார்கள். இரவென்னும் ஏதிலார் சொல்லின் கரவென்னும் காந்தள் கடியுடைத்து. உதவி செய்யுங்கள் என்று ஒருவர் கேட்டபோது இல்லை என்று ஒளித்து கூறுவது கேட்பவரின் உயிரையே கொல்லும் கொடியே விஷம் போன்றது. எதி கரப்பவர்க்கு யாங்கொழிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாட போகம் உயிர். பொருள் ஒருவன் உதவி என்று கேட்டவுடன் இல்லை என்று சொல்லும் போது கேட்டவரின் உயிர் போய் விடுகிறது. அப்படி சொன்னவரின் உயிர் அப்போது எங்கே ஒளிந்து கொண்டிருக்குமோ. கெப்ப ஏகின் இறப்பாறை இல்லாயின் நீர்கண்மா ஞாலம் மரப்பாவை சென்று வன் கற்று. பொருள் வறுமை வந்த போது பிறரிடம் இறக்க அஞ்சுகிறவரில் என்றால் இந்த உலகம் உயிரில்லாத மரப்பொம்மைகளின் இயக்கம் போலவே இருக்கும். நீவார் முன் எண்ணிற்பார் கொன்னே இறப்பார் முன் நீவார் மற்றென் செய்வார் கொல். கொடுக்கும் குணமுடையவர்
அவர்கள் இறப்பவர் முன்னே நின்றால் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் இறப்பவர் அந்த உதவியை ஐயுக்க மறுத்து விட்டார். கொடுப்பவர் தன் ஈகை பண்பை எங்கே காட்டுவார்? இறப்பான் வெகுளாமை வேண்டும் நிரப்பிடும்பை தானே அறிவதோராது. பொருள் துறையுலச்சி தன் வறுமையால் ஒருவன் இறக்கும் போது அடுத்தவர் இல்லை என்று சொன்னார். கோபப்படக்கூடாது, ஏனெனில் யாசிப்பது என்பதே